ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க இந்த ஒரு மந்திர சொல்ல 3 முறை சொல்லிட்டீங்கனாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்தை இது கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை காலங்கள் நீங்கள் எத்தனையோ விஷயங்களுக்கு போராடி இருக்கலாம், கஷ்டமும் பட்டிருக்கலாம். ஒரு சில நாட்கள் இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும்னா அப்படின்னு உங்க வாழ்க்கையில நீங்க செய்யாத முயற்சிகளே இல்லைன்ற அளவுக்கு முயற்சிகள் செய்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு பலனுமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. நாளுக்கு நாள் நீங்கள் அவமானப்பட்டு நின்றதும் அவமானத்துல நீங்க தலை குளிஞ்சு நிற்க வேண்டிய நிலைமையும் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அது அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக ஒரு பரிகாரம் அமையுதுன்னா அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க சரியா வெறும் 3 முறை சொன்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில மீட்டு கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நம்பிக்கையை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. எந்த அளவுக்குன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே நடக்கும்ன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் தரக்கூடிய அளவுக்கு இது ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இந்த நாள நீங்க செய்வீங்க. இதை செஞ்சு முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாட்கள் கனவாக இருந்த விஷயங்கள் கூட நிஜமாகுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே இது சரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமா நீங்க ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த தவறை கூட இது திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போது இப்படிப்பட்ட ஒரு மந்திர சொல். இந்த மந்திர சொல்ல கண்டிப்பா நீங்க காலையில இல்ல மத்தியானம் இல்ல இரவுன்னு பிரம்ம முகூர்த்த நேரமா பார்த்து சொன்னாலே போதுங்க. இது முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில் நடைபெறாத விஷயத்தை நடைபெற வைக்கும். கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்தரும். அது மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்க பட்ட அந்த துன்பங்கள்ல இருந்து முழுவதுமா இது உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு மந்திர சொல்லாகவும் இருக்குது. சரி, நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எப்படிப்பட்ட மந்திர சொல்ல சொல்லணுன்றதை பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் முதல் விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. இதை செய்வதற்கு பூஜை விரதம்னு எந்த ஒரு தடைகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனா இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் வச்சு செஞ்சீங்கன்னா நல்ல விஷயங்க. அதாவது வெளியிடங்கள் வெளி ஊர்களில் இருக்கிறீங்கன்ற போது நீங்க இதை செய்யாமல் இருப்பதே நல்ல விஷயம். வீடுகளில் உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க இதை செய்யுங்க. இந்த ஒரு மந்திர சொல்ல சொல்றீங்க அப்படின்ற போது நீங்க தாராளமா உங்களுடைய பூஜையில விளக்கு ஏற்றிட்டு நீங்க சொன்னீங்கனாலும் சரி, இல்ல விளக்கேற்றத்துக்கு போது இல்ல விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாலும் சரிங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி உடையது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப காலமா மாறி மாறி நடக்காமல் போன விஷயங்களையும் இது நடக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கட்டாயமா இதை நீங்க மறக்காம இந்த ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. இதை சொன்னாலே போதுங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு மந்திர சொல் இதுதான். நானும் சொல்றேன். மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு மந்திர சொல்லா உங்களுடைய வாழ்க்கை இது அமையும். இது என்னைக்கு சொல்லலாம் சாமின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு வேணாலும் சொல்லலாங்க. இது எப்போது வேணாலும் சொல்லலாம். ஆனா பிரம்ம முகூர்த்த நேரமா பார்த்து சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் எப்போது சாமி இருக்கும்னு நிறைய பேருக்கு கேள்வியும் வரலாம். சரியா சொல்லணும்னா காலையில எந்திக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு 4:30 மணியிலிருந்து 5:45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம்ன்றது இருக்கும். அந்த நேரத்துக்குள்ள நீங்க தாராளமாக சொல்லிடலாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பிரச்சனை இல்லைங்க. நீங்க மதிய நேரத்துல கூட சொல்லலாம். 1 to 2, அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரம் அந்த மூதேவி வந்து சென்ற பிறகு, சரியா சொல்லணும்னா ஒரு 6:15 7 மணிக்குள்ள நீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய வீட்டுல தெய்வ கலாச்சம் என்பது ஏற்படும். தெய்வத்தினுடைய அந்த ஒரு முழு சாட்சாத் அந்த தெய்வமே உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொடியேறும். நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனா இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது வாழ்க்கையில சொல்லி பாருங்க, மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அதான் வீடுகளை வச்சு செய்யுங்க. சரிங்களா? இதை எப்படி என்ன மந்திரம்ன்றதை நான் சொல்றேன். தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் சொல்லுங்க. கட்டாயமா நல்லதையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப எளிமையான மந்திரம் தான், கடினமா இருக்கும்னு நினைச்சு சொல்லாம விட்டுற வேண்டாம். சரிங்களா? நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான். ஓம் க்ளீ ஆங் உங். ஓம் க்ளீங் ஆங் உங். ஓம் க்ளீ ஆங் உங். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொன்னாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில
எதிர்பார்க்காத நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எளிமையான மந்திரச்சொல்லா இது இருப்பதால கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு மந்திரச்சொல்லை நீங்க வெறும் 3 முறை சொல்லுங்க, போதுமானது. உங்க வாழ்க்கையில மறக்காம இதை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே இது தாக்கி நீக்கி நல்லதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே போதும் அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை தெரியும், உங்களுடைய வாழ்க்கையை தெரியும் வரும். இது அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முழுவதுமான மாற்றத்துக்கான ஒரு மந்திரச்சொல்லாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச்சொல்லை நீங்க கட்டாயமா சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கும் கஷ்டங்கள் தீர்வதற்கும் எளிமையான ஒரு மந்திரச்சொல்லா இது அமையும்ன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. நம்பிக்கையோடு சொல்லுவார்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.